ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். அதாவது டெய்லி சிக்கனாக எடுத்துகிட்டு இருந்தோம். சண்டே ஒடிசாவில் வந்து ஜார்சுகுடாவில். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து மட்டன் எடுக்க கிளம்பி போயிட்டுருக்கோம். மதியம் 1 மணி ஆச்சு. அப்புறம் பிரேம் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார், பார்க்குக்கு போக விடல அப்படின்ட்டு. மட்டன் எடுத்துகிட்டு மட்டன் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்குக்கு சாயங்காலம் டைம் போகலான்னு சொல்லி இது பண்ணியிருக்கு. வாங்க நம்ம மட்டன் எடுத்துகிட்டு இங்கே ஒரிசாவில் மட்டன் எவ்வளோ ப்ரைஸு, மட்டனை வந்து நாங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். அங்கே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ மட்டன் வந்து பிரேம் படிக்கிற ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கடையில் செக் பண்ணிட்டோம், மட்டன் எதுவும் கிடைக்கல. இந்த கடையிலையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து இது வந்து என்னென்னா பாம்பே சோக்குன்னு சொல்லுவாங்க ஜார்சுகுடாவில். இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஸ்கூலு, சென்ட் மேரி ஸ்கூலு. அதான் நம்ம பையன் பிரேம் படிக்கிற ஸ்கூலு. அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் தூரத்தில் கடை இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மதியம் ஆயிடுச்சுல, அதனால் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் அது மீன் கடை. நாங்கள் ராங் ரூட்டில் ஏன் போயிட்டுருக்கோன்னா, ராங் ரூட்டில் பக்கத்தில் தான், ரொம்ப தூரமாக போகல. இது தப்பு தான், இருந்தாலும் பக்கத்தில்னால போயிட்டுருக்கோம். காலையில் போனோம், போயிட்டு மட்டன் தேட்டருக்காண்டி உள்ளே காலையில் இல்லை, ஒரு 12:30க்கு மேலே போனோம். காலையில் நாங்கள் எந்திரிச்சு லேட் ஆகிடுச்சு. அதனால் மதியத்துக்கு ரெடி பண்ணலாம்ன்ட்டு போய் தேடி பார்த்து ஜாஸ்தியாக ஃபுல்லாகவே மட்டன் கிடைக்கல. ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம். திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு கடையில் மட்டும் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டியும் ஒரு ஆடோடு இருந்துச்சு. சரி ஓகே, எத்தனை மணிக்கு இருப்பாங்கன்னு கேட்டோம். 5 மணிக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி எக்ஸைட்மெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் இல்லை வாங்குறதுக்கு வேண்டி வேகமாக திரும்ப கிளம்பி போயிட்டுருக்கேன். சாயங்காலம் கிளம்பி போயிட்டுருக்கேன். தூங்கி எந்திரிச்சிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு கூலிங் கிளாஸை போட்டு கிளம்பிட்டுருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ ரேட்டு, எப்படி உரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குழம்பு எப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க. என்னடா பல்லெல்லாம் ஆட்டுரு, யாராவது காப்பாத்துக்கிறா, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏமா வேணாமா, என்னம்மா எப்படி வந்தீங்க? துணி எதுங்க துணியா? ஆமா. இந்த காரு ஹூண்டை வெனியா, அடுத்த காரு இனோவா. என்னடா எழுதிருக்கே. இந்த ஆட்டுக்குட்டியும் இன்னொரு பெரிய ஆட்டுக்குட்டியும் தான் பார்த்துட்டு போயிருந்தோம். இந்த ஆட்டுக்குட்டி உரிக்கலை. இது வந்து செவ்வாய்க்கிழமை தான் உரிப்பேன்ட்டாங்க. அந்த பெரிய ஆட்டுக்குட்டி தான் உரிச்சிட்ருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு 25 கிலோவுக்கு மேலே இருக்கும், கொழுப்பாகவும் இருக்கும். அதான் உரிச்சிட்ருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊர்லலாம் இங்கே ஆடை எப்படி உரிப்போம், இந்த தோலோடு சேர்ந்து அந்த தோலை துண்டை எடுத்துருவோம், தண்ணியை ஊற்றி கட்டி விட்டு. இப்போ வந்து அந்த தோலை அப்படியே வச்சுட்டுங்க பாருங்கள், ஷேவிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், பிளேடை வச்சு. எல்லாத்தையும் அந்த ரோமத்தை எல்லாம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து ஷேவிங் பிளேடை வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்காப்புல பாருங்களேன். நம்ம ஊரில் இப்படி பண்ணுவோமா? இப்படி பண்ணவே மாட்டோம். நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாருக்கும் தெரியும் எப்படி நம்ம வந்து ஆட்டை வந்து எப்படி உரிப்பான்ட்டு. இவங்க வந்து கறியை வந்து தோலோடு கொடுத்துறாங்க. அந்த தோலையும் சேர்த்து வெயிட் இன்னும் ஜாஸ்தியாக வருது. பாருங்கள், இப்போ அப்படியே இருக்கிறாப்புல இந்த குடல் இது எல்லாத்தையுமே அந்த வேஸ்டேஜ் எல்லாம் தனியாக எடுத்து வைப்பார்.
ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச இந்த டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துன கறினால சவுக்குன்னு இருக்குன்னு இருக்கேன். அது நான் உங்கள் குழம்பு பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கு என்னன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் எப்படி உரிக்கிறாங்க, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ மட்டன் ரேட்டுன்னு கேட்டேங்க. மட்டன் வந்து 800 ருபீஸு பெர் கேஜி. நம்ம சைடு நான் ஒரு தீபாவளிக்கு எடுக்கும்போது இப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னா 600 700 இருந்துச்சுங்க. கறிக்கு தனியாக, அப்புறம் எலும்பு கறி தனியாக, செப்பரேட் கறி தனியாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரில. தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ரைஸ்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த ஆட்டுக்குட்டி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வாழ்க்கை என்ஜாய் பண்ணுது. இன்னொரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணும். செவ்வாய்க்கிழமை இதையும் அறுத்துருவாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டாக எல்லாம் அந்த முதல்ல கொழுப்பு இழுப்பெல்லாம் எடுத்து தனியாக போடுறாப்புல. பாருங்க, எலும்பு விழா எலும்பு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு உண்டான கறியை இப்போ வாங்க போகிறோம். ஒரு கிலோ 800 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பாய் பாய், see you on another video.